பல்லிங்கிறது ஒரு வகை, பூச்சி ஈ ஒரு வகை, கொசு ஒரு வகைன்னு வகை வகையா இருக்கு. அதுல மனிதனும் ஒரு வகை. இது மாதிரி 84 லட்சம் வகையான பிறவிகள் இருக்கு. ஏமா ஒரு பிறவில சாகிறதுக்கே நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், பயப்படுறோம். நீங்க 84 லட்சம் பிறவிலையும் பிறந்து 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 இறக்கணும்னா எவ்வளவு? அதனாலதான் சரி பிறவியே வேணாம்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்களே தவிர போயிடணும்னு ஆசைப்படுறாங்க. நடக்காது. ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். அது பெருசா ஆசைப்பட்ட எப்படி நடக்கும்? ஆனா அந்த ஆசைக்கு முயற்சி நீ செஞ்சிருக்கணும். என்ன செய்யணும்னா, எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு கண்ணன் கீதையில் கூறுகின்றார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எவர் ஒருவர் சொல்லுங்க எல்லாரும். எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்காருங்க. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்க வீட்டுல டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்பீங்களா? இல்ல நீங்க டீ தான் சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விரும்புறத நீங்க கொடுத்தீங்கன்னா நான் திருப்தி அடைவேன். நீங்க பாருங்க, ஆன்மீகம் என்பது நாம் இறைவனுக்கு செய்யணும். நாம இறைவனுக்கு செய்யறது ஆன்மீகம். தோப்பு பண்ண போறோம், உண்மையில காசு போடுறோம், எல்லாமே என்னது? நாம இறைவனுக்கு கொடுக்கறது. முடி காணிக்கை, ரைட்டுங்களா? பணம் காணிக்கை பண்றது, உண்மையல் காணிக்கை, அப்புறம் இறைவனை புகழ்ந்து பாடுதல், எல்லாமே என்னது? ஆன்மீகம் தான். அதையும் இறைவன் விரும்புகிற ஆன்மீகத்தை நம்ம செய்யறது தானே பிடிச்சமானதா இருக்கும். இறைவன் கவலைப்படாமல் இருக்கிறார். என்ன சொல்றாரு? இறைவனே சொல்றாரு, பாகியலட்சுமி நீ கவலைப்படாம இருந்தா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்றாங்க? இந்த பாகியலட்சுமி என்ன பண்றாங்க? கவனிக்கிறாங்க. சின்ன பொண்ணு சொன்ன பாருங்க, அவங்க இறைவன்டே போய் சொல்றாங்க, இறைவா இறைவா நீங்க சொன்ன அந்த ஒரு ஆன்மீகத்தை நான் செய்ய போறேன். இறைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வரும். வெரி குட், கீப் இட் அப், நல்லா பண்ணுமா அப்படிங்கிற. அப்புறமா என்ன சொல்றாங்க அந்த பாகியலட்சுமி, ஐயோ நீங்க கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டீங்க. நான் 78 வருஷமா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு கவலைப்படாம இருந்தா எப்படி முடியும்? கடவுள் கண் முன்னாடியே கடவுள் இருக்காரு. அதனால அந்த பாகியலட்சுமி கொஞ்சம் புத்திசாலிக்காரு. உடனே என்ன பண்ணாங்க? நமக்கு இருக்கிற பிரச்சனையை இறைவன்டே கொடுத்துருவோம். இறைவன் எங்கே இல்லை, நான் தான் பயப்படுறேன், இறைவன் தான் இருக்காரு. உடனே என்ன செய்வாங்க? இறைவா கவலை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வழியை சொல்லிடு அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, நான் ஆத்மா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் ஆத்மா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆத்மா. இந்த நான் ஆத்மாங்கிற வார்த்தையை சொன்னாலே கவலை போயிடாது. அப்போ பாகியலட்சுமி என்ன பண்றாங்க? திருப்பி கடவுளுடைய போய், என்னம்மா நீ பாட்டுக்கு ஒரு மந்திரம் சொன்னீங்க, அதை நான் சொல்லி பார்த்தேன், உச்சரித்து பார்த்தேன், எனக்கு கவலை போல. உடனே கடவுளுக்கே அவங்க மேல கொஞ்சம் கோபம் வந்தது, உரிமையான கோபம். ஏய் பாகியலட்சுமி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் ஆத்மானா சாதாரண சொற்களா? இல்ல, அது உயர்ந்த ஞானம், அதான் ஆத்ம ஞானம். அந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு குருவின் துணையோட அதை புரிஞ்சுக்கிட்டு நீ இருந்தீங்கன்னா தான் கவலை போகும் அப்படிங்கிற. உடனே அந்த குருவுக்கு நான் எங்க போறதுன்னு திருப்பி ஆட ஆரம்பிச்சிடறாங்க அந்த பொண்ணு. உடனே இறைவன் என்ன சொல்றாரு? இந்த குழந்தை மேல அவருக்கே கொஞ்சம் பிரிய வந்தது. கவலைப்படாதே மகளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ தேடிக்கொண்டிருக்கிற இறைவன் நீ தேடிக்கொண்டிருக்கிற குரு உனக்கு கிடைக்க பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு. இப்போ அந்த பாகியலட்சுமி முன்னாடி இந்த குரு, ஏன்னா அவங்க தேடல்ல இருக்காங்க. அதனால அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, எனக்கு இந்த புக்கம் வேணுமா, எனக்கு இந்த பதிவுகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? எங்க அம்மாவுக்கும் வேணும்னு என்ன கேட்கறாங்க. இதெல்லாம் பாருங்க, பிரபஞ்சம் ஏற்படுத்துதே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. தப்பு இல்லைங்கம்மா. அதாவது நொண்டிக்கிட்டே போறவன் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். வேகமா போறவன் வேகமா தான் போவான். நீ அவனை கம்பேர் பண்றீங்க, அவனை கம்பேர் பண்ணாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சானே அவன் கூட கவலைப்பட்டு தான் இருக்கான். அப்ப நான் அவன் தான் முட்டாள்னு அர்த்தம். நீங்க
மெதுவா படிச்சாலும் இதை படிச்சு கவலை இல்லாம தான் நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலின்னு அர்த்தம். யாரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க கூட நீங்க புத்திசாலின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால கவலை இல்லை, நீங்களே சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமா, அப்ப நீங்க குரு அது அது ஒரு அடுத்தவங்களுக்கு இப்ப நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா பாகியலட்சுமி மேடம் புரிஞ்சுக்கிட்டு மனசுல நல்லா பதிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய நாள் இருக்குது, இன்னும் 4 பேருக்காவது இந்த ஞானத்தை கொடுத்துட்டு தான் போவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மம் அவங்க துன்பத்தை கொடுக்கவே கொடுக்காது. நிச்சயமா இப்போ மாசத்துக்கு ஒரு 17,000 எனக்கு பென்ஷன் வருது. முழு பென்ஷனை நான் இந்த பீடத்துக்கே போட்டுருக்கேன். இது மாதிரி 4 வருஷமா போட்டுருக்கேன். செலவு இல்லாத ரோட்ல ஒருத்தனை காட்டுன்னு பார்க்கலாம். எனக்கு முக்கியமான செலவு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த மாதிரி சேவை செய்யறது தான். நான் ராணி மேடம் என்ன சொன்னேன், எனக்கு செலவு இல்லை, எனக்கே ஐயா இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுனால எனக்கு வாடகையாவே ஒரு 6,000 கொடுக்குறாங்க. எனக்கு கொண்டுன்னு போய் இந்த வீட்டில் இருமா தாம்பரத்தில் இப்போ ஆனந்த பாக்கியலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பேரன் இறந்ததுக்காகவும் தன்னுடைய கணவர் இறந்ததுக்காகவும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிறப்பு என்பது எல்லாருக்கும் நிஜம்தான் அப்படின்றது தெரியாமல் தானே இறப்பு என்பதும் நிஜம்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆத்ம ஞான குரு வந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும் இல்லையா, அப்போ அவருக்கு ஒரு செலவு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு செலவு பண்ணுறாரு உங்களுக்காகவே. நீங்கள் 78 வயசில் இருந்தாலும் எத்தனை பேரோட மரணத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ நினைச்சு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத பாக்கியம் நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் இன்னமும் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் இன்னும் உயிரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த காரணம் தான் இன்னைக்கு நடக்குது. இந்த ஞானத்தை அடைஞ்சி நீங்கள் கவலையிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிறவா வரம் கிடைச்சிடும். இப்போவே அந்த ஞானத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் முக்தி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த முக்தி வாழ்க்கையை வாழலாம், ஆனந்தமாக வாழலாம், பேர் கேட்ட வாழ்க்கையை வாழலாம். ஏதோ சொல்ல வராங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த மாதிரி துன்பங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்குது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானம் சுலபமா கிடைக்கணும், நீங்க ரொம்ப பெருமைப்படணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வச்சுட்டு எப்படி ஒரு கவலை போகுதுன்னு பாருங்க அந்த விஷயம். அப்போ அந்த கயிறுங்கிற சொல்லு தான் ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்குறவர் குரு. அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறது கூட உங்களுக்கு கவலை போகும். இப்போ உங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மெயின் கவலையை பேசுவோம். அடுத்த கவலை அம்மா கவலை போகும். இழப்புணர்ச்சின்னு சொல்றாங்க. இழப்புணர்ச்சின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவனை இழந்த மனைவிமார்கள் படுகின்ற துன்பம். கணவனை இழந்த மனைவிமார்கள் படுகின்ற துன்பம், இது இழப்புணர்ச்சி தான். மனைவிமார்களை இழந்த கணவன்கள் படும் துன்பம், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், நண்பர்களை இழந்தவர்கள் எல்லாருமே தனக்கு வேண்டியவர்களை இறந்துட்டாங்கன்னாலே நமக்கு ஒரு கவலை வருதுன்னா அந்த கவலைக்கு பேர் என்னங்க, இழப்புணர்ச்சி தரும் கவலை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பொருட்களில் கூட இழக்கிறாங்க. அதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, அதெல்லாம் கூட இழப்புணர்ச்சி. அது அவ்வளோ வராது. யாருங்க சொன்னது? அதுலேயும் தூக்கு போட்டு சாகிறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, குடும்பத்தோட பாய்சன் குடிச்சு நியூஸ் பாருங்க. அதனால எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா, தலைவலியா இருந்தா கூட அது அவனுக்கு வந்தாதான் தெரியும். நம்ம நினைக்கிறேன் சார் தலைவலி தானே, எங்களுக்கு எல்லாம் பெரிய கவலோட நினைப்போம். ஆனா அவனுக்கு அது தாங்க முடியாம கூட இருக்கலாம். அதனால நம்ம இன்னொருத்தருடைய வலியை நம்ம குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு வர்ற வலிக்கு என்ன நிவாரணம் அதை தான் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது கவலைகளை நீக்குவது எப்படின்னு பார்க்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
மனதுக்கு கவலை வந்து சேர்வதற்கு 7 வாசல்கள் உள்ளன. அதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் 2 முக்கியமானது தான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி தந்துருக்கேன். ஒன்று இழப்புணர்ச்சி தரும் கவலை. இழப்புணர்ச்சி தரும் கவலைன்னா வேண்டியவங்க இறந்துட்டாங்கன்னா கவலைப்படணுமே, அதுக்கு போய் கவலை. இழப்புணர்ச்சி தரும் கவலை. நான் கேட்குறேன், அம்மா நீங்கள் எந்த வருஷம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள், என்ன உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன? 62. சரி, 62ல் ஒரு பர்டிகுலர் மாதத்தில் பர்டிகுலர் டேட்டில் பிறந்திருக்கீங்க. ஜனவரி 1ன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தேதி. அதுக்கு முன்னாடி நாள் கூட நீங்கள் உயிரோடு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு உடலும் உண்டு உயிரும் உண்டு. அதுக்கு முன்னாடி நாள் கூட என்ன ஒன்று அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்துருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொருவருமே பிறந்த நாளுக்கு முன்னாடியே 10 மாதம் அம்மா வயிற்றுல இருக்கு. 10 மாசமும் உடலும் உண்டு உயிரும் உண்டு. அப்போனா நம்ம இருந்திருக்கோம்னு அர்த்தம். அப்போ எப்போது நம்ம பிறந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகியலட்சுமி எப்போ உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அப்பா அவருடைய உயிரணு அம்மாவுடைய வயிற்றுல போய் கருமுட்டையில சேரும் பொழுது அம்மா கருவுறுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க உருவானாங்க. உண்மைதானம்மா? என் தாய் கருவுறும் பொழுதுதான் நான் உருவானேன். உங்க தாய் கருவுறும் பொழுதுதான் நீங்க உருவானீங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த பாகியலட்சுமிங்கிறவங்க அவங்க பார்த்துங்க, அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள அப்பதான் உருவாகியிருக்காங்க. அந்த பாகியலட்சுமிக்கு எடை எவ்வளவு இருக்குங்க? இப்ப இருக்கிறவங்க ஒரு 80 கிலோ இருப்பாங்க, 50 கிலோ இருப்பாங்க. அப்ப எவ்வளவு எடை இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. 2 கிலோ 3 கிலோ மில்லிகிராம் கூட இல்லைங்க. அணுங்கிறது ரொம்ப சின்னது, எடையே இல்லை, உடலே இல்லைன்னு கூட ஐயா, சொல்லலாம். உயிர் மட்டும்தான் இருக்கு. ஐயா, உயிர் அணு மட்டும்தான் இருக்கிறது. அணுன்னு சொல்லுவாங்க. அதை உயிர் அணு, அதுக்கு உருவமே கிடையாது, அவ்வளோ குட்டி. அதை பைனாக்குலர் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. அதனால எடை 0 கிலோகிராம் சொல்லலாம். கேட்டுங்களா? அவங்களுக்கு உடல் இருக்குதா அப்படின்னா உடலே இல்லை. சரி, மனம் இருக்கா? உடல் இருந்தா தானப்பா மனம் இருக்கும். உடல் இல்லாதனால மனமும் இல்லை. சரி, உயிர் இருக்கும். அவங்களுக்கு உயிர் இருக்கிறது. ஏன் உயிர் இருக்கு? அப்போ இங்க பாருங்க, பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆத்மானா உயிர், வேற ஒன்று. நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இப்ப பாகியலட்சுமி யாரா இருக்கிறாங்க? பாகியலட்சுமிக்கு உடல் இல்லை, மனம் இல்லை, அவங்களுக்கு ஆத்மா மட்டும் இருக்கிறது. அதாங்க. அப்ப பிறக்கும் போது அவங்க ஆத்ம ஞான நிலையில தான் இருக்கிறாங்க. இதுதான் ஆத்ம ஞானம். இந்த நிலையில இருக்கிறாங்க அவங்க. இந்த வாட்சி என்னுடையதுன்னு சொல்லுவாங்களா? நம்ம கை இருந்தா தானே வாட்சி இருக்கும். இந்த கையே என்னுடையது, கையே இல்லை. ஏன் கை இல்லை? உடல் இருந்தா தானே கை இருக்கும். உடலே இல்லை, எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லை. சொல்லுங்க. பாகியலட்சுமி இப்ப நீங்க நல்லா கேட்கணும். இப்பதான் நீங்க ஏன் அழுவுறீங்கன்ற அர்த்தம் புரியும். என்ன மூளை வேலை. முதல்ல நீங்க மிகப்பெரிய முட்டாள் நினைக்காது. நம்ம படிக்கல, அதான் சொல்ல வரேன். இப்ப இந்த ஞானத்தை தான் நீங்க உள்வாங்கணும். இதான் உபதேசம். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை நம்ம இழந்துட்டோம். அப்படி அர்த்தம். இவங்க எல்லாம் படிச்சிருந்தா இதோ சொல்ல வர தம்பி இங்க உட்காந்துச்சுல, கடற்கரையில சுத்திட்டு நீ இங்க இருந்தீங்கன்னா நீ அமெரிக்காவுக்கு போயிருப்ப. இங்க மாமா கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, உடல் இல்ல, மனமும் இல்லை. அதுதான் நான். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், வெரி குட், எக்ஸலென்ட். எனக்கு இருக்குது. எனக்கு முன்னாடி பாயிண்ட் இவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இப்ப கேக்குறேன், அந்த ஆத்மா பேசுதுன்னு வச்சுக்கங்களேன். அது பேசாது, ஏன்னா உடல் இருந்தாதான் வாய் இருக்கும், வாய் இருந்தாதான் பேசும். ஒருவேளை பேசுதுன்னு இமேஜின் பண்ணிக்குவோம். சொல்லுமா, இந்த வாட்ச் என்னுடையது, இந்த கை என்னுடையது, இந்த லேடி என்னுடைய தாய், இவர் என்னுடைய அப்பா, சொல்லுமா? அது சொல்லவே சொல்லாது. எல்லாரும் சொல்லுங்க, ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தம் இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லைங்க. அது
உயிர் மட்டும்தான் இருக்கு. அந்த உயிருக்கு எதுவுமே சொந்தமில்லை. ரைட்டுங்களா? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. சொந்தமில்லை. எதுவுமே சொந்தமில்லைன்னா எதையாவது இழக்க முடியுமான்னு பாருங்க. ஐயா 10 விரல்ல 10 மோதிரம் போட்டுட்டு திருவிழா போனோம்னா மோதிரம் காணாம போயிடுமோன்னு பயப்படலாம். மோதிரமே இல்லாம போறவன் எப்படி பயப்படுவான்? பயப்பட மாட்டான். அப்போ எதுவும் இல்லாதவன் எதையுமே இழக்க முடியாது. ஏதாவது இருந்தாலும் இழக்க முடியும். ரைட்டா? மடியில கனம் இருந்தாதான் வழியில பயன்னுவாங்க. மடியில கனம் இல்லைன்னும் போது நம்ம எதுவும் பார்க்கறது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க எதுவும் சொந்தம் இல்லைன்னும் போது எதையுமே இழக்க மாட்டாங்க. இழக்க முடியாது. எதையுமே இழக்க முடியாதுங்க. எப்படி அழ முடியும்? அழ வேண்டியதே இல்லை. சரிங்களா? நீங்க சொன்னீங்களே அந்த உறவினர், அவரு பரப்பாரு, நமக்கு இப்படி எல்லாம் இன்பத்தை கொடுப்பாரு, நீங்க எதிர்பார்த்தா நீங்க பூமிக்கு வந்தீங்க இல்ல. தண்ணி வருதா? எல்லாம் நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் உருவாங்க. அப்படி பார்க்கும்போது ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் பெற்ற தாய் இறந்தா கூட கவலைப்பட மாட்டான். ஒரு ராமாயணத்திலே மகாபாரத்திலே இறப்பு இறப்பு பத்தி புரிஞ்சுக்கிறீங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலைப்பட என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே சொந்தம் இல்லாதவர்கள் எதற்காகவும் அழ வேண்டியதில்லை. இந்த வீடு, இந்த அன்னை, தந்தை, பாட்டு எல்லாமே ஒரு காலத்தில் வந்து சேர்ந்தது, ஒரு காலத்தில் பிரியத்தான் போகிறது. இப்ப பாருங்க, ஒரு காதலன் காதலி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நானே எடுத்துக்கிறேன், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். இப்ப இல்ல, சின்ன வயசுல காதலிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப யார் சொல்லுவா? சரி, ஓகே. சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். என்ன வேலை இல்லைங்க. ஆனா காதலிக்கும் போது நான் ஆத்ம ஞானியா இருக்கேன். ஆத்ம ஞானியா இருந்துட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா நான் என்ன நினைச்சு காதலிப்பேன்னு கேட்டா, இந்த பெண் காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஒரு இன்பத்தை கொடுத்து என்னிடம் வந்து சேர்ந்தாள். ஒரு நாள் அவள் எனக்கு துன்பத்தை கொடுத்து பிரிந்து செல்வது நிச்சயம். அப்படின்ற எண்ணத்தோட நான் பழகினேன்னா ஒரு நாள் உண்மையிலேயே அவங்க இறந்துட்டாங்க. எந்த ஒரு பொருளும் உனக்கு இழப்பதற்காகவே கிடைக்கின்றன, அப்படி புரிஞ்சுக்கணும். இழப்பதற்காகவே கொடுக்கப்படுகின்றன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, இருக்கிறத இருப்பது போதும் அந்த எண்ணத்தோட இருக்கிற வரையிலும் அனுபவிச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நான் கவலைப்பட்டே பழகிட்டேனே, கவலையே இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை பார்த்து சொல்றேன், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பைத்தியம் பிடிச்சவங்க இருப்பாங்கம்மா. அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்க ஃபைல் எல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கவலையினால தான் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அப்போ கவலை எந்த அளவுக்கு அவங்களை கொண்டு வருது? பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்துருக்கு. சரி, இருங்க, அது சொன்னேன். ரெண்டாவது, தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கவலையினால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டு கவலை இல்லாம நல்லா இருக்கிறவங்க சாவறதுக்கு இது இல்லையா? நல்லா இருக்கிறவங்க சாகிறதுக்கு காரணம் இல்லையா? சாக மாட்டானே. என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போய் போயிடுறாங்க. அந்த மாதிரி பல கவலைகள் வந்ததுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையை வெறுத்து போய் இறங்குறாங்க. ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, கவலை என்பது மிகப்பெரிய ஆபத்தான நோய், மனநோய். கவலை என்பது மிகப்பெரிய ஆபத்தான மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடம் கூட சொல்லுவாங்க, கவலையை பத்தி கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுமா பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லு பாருங்க. எவ்வளவு